எல்லாருக்கும் வணக்கம். ஆனா எனக்கு ரொம்ப நாள் வருத்தம். ராத்திரி படுக்கிறோமா காலையில் ஏதுப்போம் எதுவும் ஓட்டமே தெரியல. அப்படி நம்ம உடல்நிலை கண் பார்வை மக்கி போச்சு. ஆனா நம்மளால ஒற்றுமன்றத்து ரவோட கிடையாது. ஒரு வாயில்லாத ஜீவன் செம்பிளாரு ஒண்ணு போய் கண்ட்ரோல் வந்தா மொத்தம் கண்ட்ரோல் வந்துடும். எதுவும் வேணும் தெரியாது, கேள்விக்காகாது. ஆனா நம்ம இருக்குது மொத்த பேர் வெள்ளாடு, கேள்விக்காக மட்டும்தான் தெரியும். அனுபவிக்க அங்க செய்யறாங்க கேள்வி கேட்கறீங்களா? அது நம்ம ஒற்றுமையா போனாதான் அது பல கருத்துக்களை தெரிஞ்சுக்கலாம். டிவிஎஸ் மணி மயிலாப்பூர்ல இருந்தேன். அவர் வந்து நாட்டிய ட்ரெஸ் வைப்பாரு. அவரு கூட நான் போயிருக்கிறேன், கலைஞர் வீடுக்கும் போயிருக்கிறேன். அப்பெல்லாம் எப்படிப்பட்ட ஒரு பேரணி, வெயில் பார்த்தானா மழையை பார்த்தானா ஒற்றுமை செம்பிளாடு மாதிரி இருந்தான். அதே போல நான் வேலைக்காரன் நீ வேலைக்காரன் அதெல்லாம் கிடையாது. காரத்தேர்ல போட்டு வெட்டினா அதுவும் செட் ஆகும். கையிலே இப்படி கீறுவாங்க, அது வெட்டுவாங்க, செட் ஆகும். ரெண்டாவது மிஷின்ல வெட்டுவாங்க, அப்ப பென்சில்ல போடுவாங்க. இப்போ டேபிள்ல டிசி போடுறோம், எல்லாமே செட் ஆகும். அதுவே செட் ஆகும் போது நீ ஏன் ஒன்னா உட்காந்து செட் ஆக மாட்டீங்க? ஒரு முதலமைச்சர் பின்னாடி எத்தனை தொண்டர் போறான், முதல்ல போறான், அப்புறம் பலனை எதிர்பார்க்கிறான். நம்ம எடுக்கும் போதே பலன் கிடைக்குமானா கிடைக்காது. நம்மளால முடிஞ்சாலும் அவர் கூட ஒத்துழைப்பு கொடு. பின்னாடி நம்ம வர ஜெனரேஷன் எவனும் வர மாட்டான். கைகளை கத்துக்கிட்டு இருக்கிற ஜெனரேஷன் அதே பசங்க எவ்வளவு போய்ச்சிடுமே. அதுக்கு அந்த உணர்வு இல்லையே. ஒரு வாட்டி ஒரு கடையில போலாம், அவருக்கு தகும். இவர் செயலாளர், இவரால தொழிலை விட்டுட்டு எத்தனை வாட்டி போலாம். நம்ம கேட்கணும், என்னப்பா இந்த மாசம் மீட்டிங் எதுவும் வைக்கலையா, என்னப்பா பிரச்சனை சங்கத்துல எப்படி நடக்குது கேட்டா இவருக்கு ஒரு ஆர்வம் வரும், உடனே போவாரு. அது கேட்கத்தே கிடையாது. அவர் பழங்குதா தான் அவர் வராரு. நம்மளுக்கு என்ன ஆகுது இப்படியா? என்ன எனக்கு நிறைய ஆதங்கம் இருக்குது. ஆனா இவர் சொன்னாங்க பாரு, நான் 2 வருஷம் முன்ன வரல மீட்டிங்கு. இவர் சொன்னாரு பாரு, அப்ப இருந்த கூட்டம் இல்லைன்னு. எனக்கு என்ன இந்த விஷயத்துல வெறியா நான் சொல்றேன். டெய்லர் வந்து நாய்க்கு இருப்பான், ரெடியாக இருப்பான், இந்த ஜாதி அது கிடையாதுயா. உத்தரமேல நான் சொல்றது ஒரே வார்த்தை, நம்ம எல்லாம் தையக்கார ஜாதி. தையக்கார ஜாதி ஒற்றுமையா இருக்கா? அவன் அந்த நாய்க்கு இருக்கிற அதெல்லாம் கிடையாதுயா. நாய்க்கு பார்த்தா சொக்கா வெட்டுறான், ரெடியார பார்த்தா சொக்கா வெட்டுறோம். நம்ம கத்துக்கின வேற, அது உரிமையோட செய்யறோம். அதே போல ஒண்ணு சின்ன வார்த்தை, அது செயல்பாட்டுக்கு வருதோ வரலையோ அதுவும் ஒரு ஆதங்கம் சொல்லிடுறேன். இப்போ வேலை தெரிஞ்சுமே 700 ரூபா வாங்குறான் பேன்ஷன்றான், வேலை தெரியாது 650 ரூபா வாங்கணும். அது கிடையாதுயா. ஒரு டீ கடையில போய் டீ குடிக்கிறோம், அது மாஸ்டர் டீ கடை சுப்ராயன் டீ கடை சொல்றான் 10 ரூபா டீன்றான். ஒரு கூலி பட்டியல் நிர்ணயம் இல்லை. ஏன்னு கேட்டா வேலை பாத்தியாது. நான் சொல்றது, இவராண்ட போனாலும் 700 ரூபாய், இவர்கிட்ட போனாலும் 700 ரூபாய், அவராண்ட போனாலும் 700 ரூபாய், 700 ரூபாய். அங்கங்க வேலை அங்கங்க இருக்கான். அவன் வேலை பார்த்து கிச்சு நான் ஏற்ற மாதிரி 650 ரூபா கொடு, 550 ரூபா கொடு. அங்க போய் கேனாஸ் வாங்கும்போது அவன் கொடுக்குறானா 450 ரூபா கொடு, 350 ரூபா கொடுக்குறானா? ரூபி 120 ரூபா 120 ரூபா தான். வைகைக்கு இப்போ 6 ரூபா தான் விருப்பம் வந்து அவங்க வேறு பண்றான். அதே போல லேடிஸ்க்கும் சரி, உங்க தரத்தை குறைக்காதீங்க. 80 ரூபானா 80 ரூபாய், 200 ரூபாய் 500 ரூபாய் இருங்க. அந்த அம்மா வாங்குது 40 ரூபாய்க்கு, நீ ஏன் 80 ரூபாய் கேட்கற அப்படின்னு சொல்லிட்டு நீனா அப்படி விதவிதமா தச்சுட்டு போற அப்படின்னு கேள்விது. அந்த ஒற்றுமை விட்டு கொடுக்காதீங்க. எல்லாரும் கரெக்டா இருக்கும். நீ வீட்டு குடிச்சவங்களோட தெய், பிளாட் பாத்திரோட தெய், கடையில விட தெய், வேணான்னு சொல்ல. கூலி நிர்ணயம் இருக்கணுங்க. இது நான் இன்னைக்கு பதிவு பண்றேன். யாரும் கஷ்டப்பட வேண்டீங்க, கஷ்டப்பட மாட்டீங்க. கூலி நிர்ணயிங்கன்னா அவங்க கூட கஷ்டப்பட மாட்டாங்க. ஆமா, நான் அந்த ஜாதியா இருந்தா இல்ல சொல்றேன், இல்ல சொல்றேன் கேட்டு அதுல நிர்ணயம் கரெக்டா இருக்கிறான் பாரு. கரெக்டா முகத்துல தொட்டா முடி பண்ணிட்டான் 150 ரூபாய், இன்னைக்கு 150 ரூபா 150 ரூபான்றான். இன்னும் ஏன்னு கேட்டா அவன் ஒத்துமையா இருக்கிறான், நம்ம ஒத்துமையா இல்லையே. அதே போல நம்ம டெய்லர்லாம் ஒரு நாள் சொல்றேன், நான் வந்து ஊசி பிடிக்கும் போது அண்ணாண்ட தெருல ஒரு நாய் வந்து இன்னாண்ட தெருல நாய் என்ன பண்ணுவான் முறைங்கல்ல, அந்த பேர் ஒருத்த மூஞ்சி பார்க்க மாட்டான். இப்போ பரவாயில்ல, மூஞ்சி பார்த்து பேசுறோம். அதனால என்ன சொல்றேன்னா, ஒரு டெய்லர் வேலை தெரியும்னா ஒரு காலேஜ் பாடம் கேட்டா வெட்டி கொடுங்க, தெரியலன்னா இந்த மொந்துல இருக்கு சொல்லி கொடுங்க. நீ என்ன போய் நம்ம போய் சேர போறோம், இந்த உடம்பு நாட்டு வச்சு சரிக்கிறோம், அழிவுபடும். இந்த பலனை சொல்லி கொடுத்தா அந்த ஆள் இருந்தாரு காலர் பாடம் வெட்டி கொடுத்த நல்லா இருந்தியா, இந்த ஆள் வந்தாரு இந்த பொந்துல இருக்க ஓவரா வச்சிருவேன், இப்போ கரெக்டா சொல்லி கொடுத்துக்கிறாரியா. இதெல்லாம் தான் நம்ம செய்யணுங்க. அந்த ஒத்துமை இல்லையே நம்மளாண்ட. இது வந்தாவே வந்துருங்க சங்க ஒத்துமை. நான் தான் வேலைக்காரன், நான் தான் வேலைக்காரன் எங்க பெரிய நாட்டு போறது இல்ல. நம்மள அண்ணா சமைச்சு போறது செலவைக்கு போறது கிடையாது. நம்ம கேட்கிற உரிமை கேட்போம்.